பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா துயரோ நிலைதானா உலகம் இதுதானா பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா துயரோ நிலைதானா உலகம் இதுதானா நுந்தேனே பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாழாகி நுந்தேனே தேனான வாழ்வு திசை மாறி போச்சே நிம்மதி இழந்தாச்சே தேனான வாழ்வு திசை மாறி போச்சே நிம்மதி இழந்தாச்சே தீராத பழியாச்சே பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா துயரம் நிலைதானா உலகம் இதுதானா பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா துயரம் நிலைதானா உலகம் இதுதானா அத்தா, உங்க சந்தோஷமான வாழ்க்கையில நானும் தடையா இருக்கணும். நான் ஏதாவது தவறுதலா பேசுறீங்க, இன்னும் மன்னிச்சிடுங்க. என் மேல இருக்கிற ஆத்திரத்துல குழந்தை குடிக்கிற தண்ணீர் கூட தட்டி விடணும். கணவனுக்கு பிரியம் இல்லைன்னு மனைவிதான் சாகணுமே தவிர குழந்தையை பலி கொடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டேன். இவ்வளவு பயங்கரமான முடிவுக்கா போயிட்டேன். இந்த குழந்தையை விட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி அமுதா மனசு துணிஞ்சுது? வேண்டாம் அமுதா, வேண்டாம். இன்னும் இந்த மாதிரி முடிவுக்கு போகாது. அமுதா, இதப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்ன மறந்துடும்படி இன்னைக்கே ஒரு லெட்டர் எழுதி போட்டு நடந்ததையெல்லாம் மறந்துடு. வா. பிறகு எங்க ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. மனவெறுத்து எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டே புறப்பட்டு கடைசியா உங்களை மைசூர்ல சந்திச்சு. இதுதான் என் கதை. விமலா,
நீ மனமாற நேசிச்ச காதலன் உன்னை கல்யாணம் செய்திக்க மறுத்துட்டாருன்னு சொன்னே தவிர அந்த நபர் யாரு எவருன்னு சொல்லலையே. வேண்டாம் பங்கஜம், அதையெல்லாம் கேட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க. சுருக்கமா என் வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இனிமே எதையும் கேட்காதீங்க. வருத்தப்படாத விமலா, உனக்கும் நல்ல காலம் வரும். நீ மனசச்ச காதலனே திரும்ப வந்து உன்னை கல்யாணம் செய்துகிட்டாலும் செய்துக்குவார். பகற்கனவுதான் பங்கஜம். அவர் இப்போ தனிமையிலே இல்லை, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறாரு. உன் உள்ளத்தை புரிஞ்சிக்காத அந்த ஆள் ஒரு நல்ல இதயம் இல்லாத மனுஷனாத்தான் இருப்பார். நேர்ல சந்திச்சா நானே நியாயம் கேட்டுடுவேன். விமலா, இங்க இருக்காரே என்ன வளர்த்த பாவி, அந்த மனுஷனை நம்பி நீ எந்த விஷயத்தையும் சொல்லிடாது. அவர் சொல்றதையும் நீ கேட்டுடாது. என்ன? சரி. அம்மா பங்கஜம், பங்கஜம் ஐயா தபால் போட்டிருக்காரு. கணவனுக்கு முன் செய்தி கொண்டு வரும் கவர் தூதரை உங்கள் வரவு இல்லை என்றால் எனக்கு முன்னறிவிப்பேன். உங்களை எதிர்பார்க்காத மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. கவர் தூதரை, கழுப்போடு காரினும் ட்ரெயினிலும் வந்திருப்பீர்கள். கொஞ்சம் காபி சாப்பிட்டீர்களா? என்னம்மா கருதாசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? விமலா, ஐயா கிட்ட இருந்து கருதாசி வந்துட்டா நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுமே. பங்கஜம், என் உற்றார், உறவினர், மனைவி அனைவரும் உன்னை வெறுக்கின்றனர், என்னையும் நிந்திக்கின்றனர். ஆகையால் இதுவே என் கடைசி கடிதமாக கொண்டு என்னையும் நீ மறந்துவிடு, உன்னையும் நான் மறந்து விடுகிறேன். இதை மீறி என்னை மீண்டும் நீ சந்திக்க விரும்பினால் என் மனைவி, குழந்தை இவர்களை நான் காணவே முடியாது. வேலு. பங்கஜம், பங்கஜம், என்கிட்ட யாரும் எதையும் கேட்க வேண்டாம். பங்கஜம், இத பாரு, சந்தோஷத்தோட வந்த இப்ப ஏன் இப்படி சஞ்சலப்படுற? விமலா, இந்த கடிதத்துல வந்து செய்தி என் வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டது. பங்கஜம், எங்க ஊர் டவுன் பஸ் முதலாளி வேலுவா? ஆமா, அவரேதான். பங்கஜம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், நான் தனிமையில் இருக்க விரும்புறேன். ஐயா வாங்க வாங்க வாங்க. அம்மா, அன்னைக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்தனே. எனக்கே சீட்டு கொடுத்து வந்துட்டியா? இந்த வீட்டு விலாசி சீட்டு கொடுத்துட்டு வந்தனே சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்தீங்களே. ஓய், எங்கயா வர முடியுது? பிசினஸ் ஒரிஸ் அது இதுன்னு எத்தனை இருக்கு? இருக்கும் இருக்கும் இருக்கும். டேய், பாத்துங்கடா. அட அப்படியே. பலே பலே, பிரமாதமான பில்டிங்கப்பா. ஓய், இனி சாப்பிடுங்க. ராத்திரி வச்சு போ. என்ன இந்த வியாதி தெரியலையா நமக்கு? தீந்துரும் கட்டையோட 2 சூடு போட்டா அப்படியே தீந்து போயிடும். மலை கல்லாலே அப்படியே வளைச்சு கட்டி வச்சிருக்கியா? இது என்னங்க பிரமாதம். இன்னும் 4 அடுக்கு மெத்த கட்ட போறேன். அது போக அண்டர் கிரவுண்ட் கட்ட போறேன். மனுஷன் யாரு? உங்க கைத்தடியா? ஆமாங்க. இவர் யாரு? நான் இந்த வீட்டு சொல்லு, அதிகாரின்னு சொல்லையா. உங்க ஊர்ல டவுன் பஸ் முதலாளி இருக்காரு வேலு, அவருக்கு பொண்ணு மேல உயிர், பொண்ணுக்கு அவர் மேல உசுறு. நீங்களும் இருங்க, நீங்க மல்லிப்பூ சாப்பிடுங்க, நீங்க ரோஜா பூ சாப்பிடுங்க. வந்துட்டேன் விட மாட்டான் போல இருக்க. விடுவே தடா வர. இது நல்ல சான்ஸ். வேலைப்பைய இங்கதான் வர்றான் போல் இருக்கு. அந்த பயலை தொலைச்சு தீர்த்து கட்டிவிடும். நீங்க சொன்னா போதும், ஆளையே தீர்த்து கட்டுறேன். அவன் என்ன பையன்? பொடி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா? அவனை தொலைக்கத்தானே நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்கோம். வர்றான் போல். ரொம்ப சொட்டிக்கப்பட்டிருக்கியா? எடுத்துங்க. காப்பி மாதிரியே இல்ல. மாதிரியே இல்லையா? ரோஜாப்பு மாதிரி இல்லையே. மல்லிகைப்பூங்க. சரி, அது போகட்டும். இந்த வேலுங்கிறவர் இருக்காரு, அவர் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்.
அவர்கிட்ட இந்த பிசினஸ் விஷயமா சில சமாச்சாரங்கள்ல நாங்க பேச வேண்டியிருக்கு. அவர் வந்த உடனே நாங்க ராயப்பேட்டை உட்லண்ட்ஸ்ல இருக்கோம். அங்க வந்து சொல்லிடுறா கூட வேணா அவர் வரட்டுமே. அது நல்லதானே? நானும் கூட வந்து தலையை பாட்டில் இருக்கு. போங்க. விமலா, பங்கஜத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பலனே இல்லை. மேற்கொண்டு நீ இங்க இருக்கிறது முறையில்லை. வேலுவை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. புறப்படி, தாமதிக்காதே. வேலு வராம இருக்க வழி செய். வேலு இங்க வராம இருக்க உடனே வழி செய். புறப்படி, தாமதிக்காதே. பங்கஜம், 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 வந்துட்டீங்களா? ஏன் எனக்கு இப்படி கடிதம் எழுதுனீங்க? பங்கஜம், நீ தவறுதலா நினைப்பேன்னு உங்ககிட்ட விஷயத்தை சொல்றதுக்காக உடனே புறப்பட்டு வந்தேன். இங்க பாரு, முகத்தை கைவிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. பாக்கி விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். போ. பங்கஜா, பங்கஜா, ஏய்யா அடுத்த தெருவில் இருந்து கத்துற? பக்கத்துல வந்து சொல்ல. ஏய்யா, பங்கஜத்தை தனியா விட்டுட்டு நீ எங்கயா போட்ட? வீட்டுல ஒருத்தருங்கண்ணா? உங்க ஊர்ல இன்னொரு டவுன் பஸ் கம்பெனி மேனேஜர் இருக்காரு, ராமு. ராமுவா? ஆமா, அவரு ரொம்ப நாளா எனக்கு தெரியும். அவர் வந்திருந்தாரு, அவரோட பேசிக்கிட்டே அப்படி போயிடும். சொல்லி மேல உனக்கு இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன். இனிமே அவங்க கூட சிநேகிதமோ பேச்சோ வச்சுக்கிட்ட. ஆமா, சரி. அம்மா, விமலாவை காணோமா? எங்கேயும் தெரியலையே. வீடு எல்லாம் திறந்திருக்குது, விமலா பொட்டிய காணோம். சரியா போய் தேடி பாருங்க. பார்த்தமா? சரியா போய் பாருங்க. சரி. விமலாவா? யார் அந்த பொண்ணு? உங்க ஊருதான். எங்க ஊரா? ஆமா, உங்க ஊர்ல இன்னொரு டவுன் பஸ் கம்பெனி நடத்தினாராமே தயாநிதி பிள்ளை. ஆமா, அவருடைய மகன். தயாநிதி பிள்ளை மகளா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது இங்க எப்படி வந்தது? மைசூருக்கு போயிருந்தோம் இல்ல, அப்ப இந்த பொண்ணு கதையை கேட்டு பரிதாபப்பட்டு நான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன். பாவம், அந்த பொண்ணு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுச்சான். அந்த புத்திசாலி இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாப்பனார் ஆயிட்டாராம். எப்படி இருக்கு கதை? பங்கஜா, என்ன ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணு இப்ப இங்க இருக்கா? காணமாமே, அதான் இப்ப சொல்லிட்டு போனாரு. சபா சபா சபா. நிறைய பேருக்கு அங்க போறா. ரொம்ப நல்லா இருக்கடா. எங்கடா வாங்கினே? வேலை கூட மைசூர் போயிருந்தேன். அப்ப குழந்தைக்கெல்லாம் விளையாட்டு சாமான் வாங்கினாரு. இது அங்க இருந்தது. இது முகத்தை பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்ததுன்னு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இத பார்த்தா உன் முக ஜாட இருக்குடா. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் பிரியாம இருக்கோம். ஏடா இருக்கா? ஆமா, வேலை இங்க இருக்காரா அங்க இருக்காரா? இப்ப கூட வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வேலைன்னா அங்கதான் போயிருக்காரு. மன்னாரி, ஆபத்து வந்துட்டது. அங்க மெட்ராஸ்ல பங்கஜம் வீட்டுக்கு வேலு இனிமே வந்தா ஆளையே கொலை செய்யணும்னு ராமுவும் அவனுடைய சகாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் வேலு அங்க போகாம தடை செய்யத்தான் நான் ஓடியாந்தேன். ஐயோ, அண்ணா அங்கதானே போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்ப நான் இப்பவே போறேன். அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சமாச்சாரம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வேலு வீட்டுக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்து. நான் முதல்ல புறப்படுறேன். இருக்கா? நீ போய் அமுதா அம்மா புறப்பட வேண்டிய ஏற்பாடுலாம் செய். நான் பின்னாடி வர்றேன். அந்த ராம பைய கூட்டத்தை ஒழிச்சுக்கா. சரி, போனி. ஆமா, நீங்க எங்க போறீங்க? தடை செய்யாதே பூங்காவனம். போர் ஆரம்பமாகிவிட்டது. சங்கநாதம் முழங்கிவிட்டது. வெற்றியோட திரும்புகிறேன். வீர தமிழ்மணியை விடைகொடு. அண்ணி, அண்ணி, ஆபத்து வந்துடுறாங்க. என்னப்பா? அண்ணன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெட்ராஸ் தான் போயிருக்காரு. அங்க அவருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு பழைய டவுன் பஸ் முதலாளி மக வந்து சொல்லிட்டு போகுது. என்ன வளர? இல்ல அண்ணி, உண்மையை தான் சொல்றேன். அப்ப புறப்படு. உடனே அத்தானே பாக்கணும். வாங்க, காரெல்லாம் ரெடியா இருக்கு. தூங்க விடுறானுங்களா? இந்த நேரத்துக்கு வந்து உயிரை வாங்குறானுங்க. கதவை தட்டுறாங்க.
அவரை விட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன கருதி கூச்சலிட்டால் வேறு வழி உயிரோடு பார்க்க முடியாது. அடப்பாவிகள், அவரை ஏன் இப்படி இன்சிக்கிறீர்கள்? இன்சிக்கிறேனா? என் வாழ்க்கை புத்தகத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் முன்னுக்கு பின் முரணாகவே அத்தியாயங்களை மாற்றி அமைத்து விட்டான் அந்த வேலு. ஒரு கண்டக்டர் பெண்ணை நான் கல்யாணித்து கொள்ள விரும்பினேன். அவளை அவன் மனம் செய்து கொண்டான். நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டிய என் மாமன் மகளிடம் ஏதோ சொல்லி மயக்க அவளை ஊறவிட்டே ஓடச் செய்தான். நெடுநாளாக உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். இந்த இடத்திற்கும் அவனே தலைவனாகிவிட்டான். ஒரு மனிதன் எத்தனை இடையூறுகளைத்தான் பொறுக்க முடியும். அத்தனைக்கும் உன்னை பழி தீர்க்க முடிவு கட்டினேன். அவன் அல்லல் படுவதைக் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அது இன்று முடிக்கப்படுகிறேன். எங்கடா தலாவுரா? வெளியே போடா, நீ வெளியே. அர்த்தராத்திரியில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து இப்படி அநியாயங்களை செய்ய என்ன தைரியம் உனக்கு? யார் நீ? உனக்கு அறிமுகம் இல்லாதவன், உன் ஆசை காதலனுக்கு தீராத பகைவன். அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் மரியாதையா இந்த இடத்தை விட்டு போய்விடும். பங்கஜம், வேறு வைப்போர் நீயும் பயமுறுத்துகிறாயா? அட்டக்காரி அல்லவா, கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். அயோக்கியன், வராதையின் அருகே. அயோக்கியன் நானா? வேணுவா? அவரை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது உனக்கு? மனைவி இருக்க மகன் இருக்க உன்னோரு பெருந்தலையும் அவன் யோக்கியன், நான் அயோக்கியன் இல்லையா? மானம் கெட்டவனே, அடுத்தவன் மனைவியிடம் இப்படி பேச என்ன தைரியம் உனக்கு? மலர் பார்க்க மனமண்டபத்தில் மாங்கல்யத்தை உனக்கு கட்டிய கணவனா வேலு? மனித பண்பில்லாதவனே, அன்பு மட்டும் இருக்கிறது பங்கஜம். புத்தி கட்டவனே, போவலியே. நீ இல்லாதவரா? திருட்டு நாயே. பங்கஜா, 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 அக்கா, பங்கஜா, அக்கா, பங்கஜா, அக்கா, நீரா, அத்தான் உன் வீட்டுக்கா வந்தார்? பங்கஜா, அக்கா, அக்கா, உங்க கணவரா அவர்? நல்ல சமயத்தில் வந்தீங்க. என் கடைசி நேரத்திலேயாவது உங்க கண்ணால பார்க்க முடிஞ்சது அக்கா. அக்கா, உங்க வாழ்க்கைக்கு நானே இடத்துல இருந்தது தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. மன்னிச்சிடுங்க அக்கா. அக்கா, அந்த குடும்பக்கார் அத்தான அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். அவர் முதல்ல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அக்கா. இத்தனை சம்பவங்களுக்கும் நீதான் காரணமா? எல்லாம் உனக்காகத்தான் அமுதா. அமுதா, இனி உன் அத்தானை உயிரோடு நீ பார்க்கவே முடியாது. பரிசார, என் அத்தானை என்ன செய்தாய்? பங்கஜா, பங்கஜா, அத்தா, இதுதான் என் தங்கச்சி. பங்கஜம் அண்ணன், இனிமே வருத்தப்பட்டு புண்ணியம் இல்ல. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க. விமலாமா, ரொம்ப தேங்க்ஸ். அமுதா, நடந்ததை மறந்துடுங்க. என்ன செய்யலாம்?
உங்க தங்கைக்கு ஆயுள் அவ்வளவுதான். அண்ணன், விமலாமா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது. இவங்க இல்ல, இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ? விமலா, அன்னைக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சது நீங்க தான். இன்னைக்கு எங்க குடும்பத்தையும் உயிரோட காப்பாத்துனது நீங்க தான். இனிமே என் சகோதரி போல நீங்க என் வீட்டிலேயே இருக்கலாம். அமுதா, இறந்த உன் தங்கைக்கு பதிலா விமலாவும் உன் தங்கையா பாவிச்சுக்கோ. என்னடா இது, எல்லா பையனும் சொல்லிக்கிறான் கொள்ளா வந்துட்டீங்க. மனுஷன் தன்னால பெருவாரியா கஷ்டப்பட்டு தலைதறிக்க ஓடியாந்துருக்கான். கிறங்கி போய் ஆமா குத்து கொலை வெட்டுனாங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. முடிஞ்சது இல்ல? அது போட்டு பேர பிள்ளை எங்க மணிப்பையிலங்கடா? இல்ல, இங்க நடந்த சண்டையில தம்பி பார்த்து பயந்துட்டான், அழுதுகிட்டே இருந்தான். நான் கொண்டு போய் இப்பதான் தூங்க வச்சிருக்கேன். தூங்குறேன், தூங்கிட்டு வரல. தூங்குறவங்க எழுதப்படாதா, ஆயுஷ் கம்மி. இங்க ஏதோ டிபிக்கல் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு டிபிகல் இல்லைங்க, எல்லா டிபிகலும் போயிட்டுது. இனிமே நீங்க டிபிகல்ங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணா இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டி வரும். நான் சொல்றத மனசுல நல்லா ஒரு பக்கத்துல போட்டு வை. ஆமா தம்பி. தம்பி, இனிமேலாவது ஐயா பேச்ச கேட்டு நல்லபடியா நடங்க. ஆமா, சரி சரி, இருந்த வரைக்கும் போதும். இனிமேலாவது அமுதாவோட குடியும் கொடுத்தனமா, புள்ளையும் குட்டியுமா கண்ணும் கருத்துமா இருக்கணும், தெரிஞ்சுதா? சரியா, அதுக்குள்ள ஓம் கொண்டாடிச்சா? நல்லா சரி, கதை நல்லபடியா முடிஞ்சு எல்லாம் போகலாம்.